நைஸ். ஸோ வெல்கம் டு தி ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் மூவி ரிவ்யூ. ஒரு படத்தை விமர்சிக்கிற அளவு மூவி நாலேஜும் எனக்கு கிடையாது. அண்ட் நான் ரிவ்யூ கொடுக்கறதுனால அந்த மூவிக்கு இந்த ரிவ்யூ தான் அப்படிங்கிறதும் கிடையாது. அப்புறம் எதுக்காக இந்த வீடியோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சது. ஸோ அந்த விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் நாட் அ மூவி ரிவ்யூ, இது ஏன் ரிவ்யூ. இப்போ நான் போய் பார்த்துட்டு வந்த படம் தான் ரெட்ரோ. இந்த படம் ஆக்சுவலி நான் பார்த்துட்டு வந்த கையோட வந்து பாத்தீங்கன்னா நான் வீடியோ மேக் பண்றேன். லிட்டரலி இதை பாருங்க, பர்ஸ் இங்க இருக்கு, ஸோ ஹெல்மெட் எல்லாமே இங்கதான் இருக்கு. ஸோ படம் பார்த்துட்டு வந்தேன். அந்த வைப்போட மைண்ட் செட் இன்னும் எனக்கு குறையவே இல்லை. அந்த மூவி வைப்லயே நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து பேசிக்கா என்னன்னா 3 வார்த்தையில முடிச்சிடலாம். ஸோ லவ், கோல்டு ஃபிஷ் அண்ட் லாஃப். ஸோ இந்த 3 விஷயம் தான் இந்த ஹோல் படமாவே போகுது. நீங்க திடீர்னு ஒரு படத்துல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டீங்கனாலோ இல்ல கடைசியில ஒரு 10 நிமிஷத்தை விட்டுட்டீங்கனாலும் நடுவில் எங்கேயாவது எந்திரிச்சு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் புரியாது. எங்க இது வந்துச்சு அப்படி வந்துச்சுன்ற மாதிரி ஒரு படம் தான். ஸோ பேசிக்கா ஃபுல் படத்தை பார்த்தாலே உங்களுக்கு இந்த ஃபுல் படம் வந்து புரியுற மாதிரி ஒரு படம் தான். இது ரொம்ப புரியுற மாதிரி சொல்றேன்ல, லிட்டரலி அந்த மாதிரி புரியுற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. வெல்கம் வெல்கம் வெல்கம். 10 நிமிஷத்துல மான்கறி பிரியாணி ரெடி. அது வரைக்கும் ஒரு ஷோ ஓட்டியா. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சூர்யா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி ஒரு டிஃப்ரெண்ட் லுக்ல இந்த நம்ம ட்ரெய்லர்ல பார்த்திருப்போம் ரெட்ரோன்ற பேருக்கு ஏத்த மாதிரி ஒரு பழைய ஒரு கொஞ்சம் வருஷங்கள் பின்னாடி இந்த 1990s வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டைல் இருக்கும்ல. ஸோ அந்த ஸ்டைல்ல தான் சூர்யா இருக்காரு. அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா படமுமே போச்சு. அண்ட் யாரும் பயப்படாதீங்க, நான் படத்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாயில்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா இன்னும் நிறைய பேர் பார்க்காம இருந்திருப்பீங்க. ஆப்வியஸா இந்த வீடியோ வரப்ப நிறைய பேர் படமே பார்த்துட்டு இருக்கலாம். பட் அது பிரச்சனை கிடையாது. எனக்கு இந்த பர்சனலா இந்த படம் என்ன இம்பாக்ட் கொடுத்துச்சு, எனக்கு பர்சனலா என்னென்ன பிடிச்சிருந்தது அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ இதை நீங்க ஒரு நல்ல ரிவ்யூவாகவும் எடுத்துக்கலாம், இல்ல இந்த படத்தை பத்தின ஒரு மேலோட்டம் ஒரு சீசனிங்கான ஒரு இதாகவும் நீங்க எடுத்துக்கலாம். சரியா? இந்த படத்துல பர்சனலா எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்ச விஷயம் என்னன்னா, இதுல ஒருத்தரோட கேரக்டர். ஸோ அதுல வர அப்பா கேரக்டரா இருக்கட்டும், வில்லன் கேரக்டரா இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு ஹீரோயின் செலக்ஷன், அப்படி இப்படின்ட்டு ஒரு கேரக்டர் இருக்குல்ல. அப்புறமேட்டு மெயினா சூர்யா சார் அண்ட் நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் ரோல் ஒன்று வருது. ஓகேவா? அந்த கெஸ்ட் ரோல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டுல மட்டும் வராங்க. சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவுட் ஆஃப் நோ வேர் அந்த கேரக்டர் வந்துச்சு. ஐ வாஸ் லைக் வா ஓகேடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ட்ரெய்லர்லயும் அதை காட்டல, எந்த ஒரு பாட்லயுமே அதை காட்டல. திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் கேரக்டர் ஒன்று வந்துச்சு. அது என்ன கேரக்டர்னு யாராவது படம் பார்த்தவங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன் சொல்லி வந்து போட்டு கொடுத்துறாதீங்க, ஸ்பாயில் பண்றாதீங்க. அண்ட் இந்த படம் வந்து எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா ஒரே வார்த்தையில சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ படம் நல்லா இருக்கு. ஆனா 1-2 சின்ன சின்ன விஷயங்கள் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிளஸுக்கு வந்துடலாம். ஓகேவா? படத்துல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ட்ரெய்லர்ல பார்த்த 1-2 சாங்ஸ்லாம் ஏர்லியாவே காமிச்சிட்டாங்களா, செமையா இருந்துச்சு. அந்த பாட்டையும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பாட்டுக்காக இந்த இடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லாம கதையோடயே வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டு டிராவல் ஆனதுனால சூப்பரா ஃபீல் ஆச்சு. ஜெயில பாடுற பாட்டெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. எப்ப நான் யூடியூப் இப்போ ரீசெண்டா ஓபன் பண்ணாலும் அது என்னோட பிளேலிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா வந்து நிக்குது. சார் வேற லெவல் அந்த பாட்டு. இந்த படம் பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா லேக் எங்கேயுமே ஆகல. எங்கேயுமே எனக்கு வந்து கொஞ்சம் கூட போர் அடிக்கிற மாதிரி வந்து சீன்ஸ் எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. எந்நேரமும் அப்படியே நான் இப்படி உட்காந்து ஸ்கிரீன் ஆஹா நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அந்த கேமரா ஆங்கிள்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. பாக்குறப்ப எப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸ்ல வந்து இந்த சீரியல்லாம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃப்ரேம்ல ஒருத்தர் இருப்பாங்க, 2 பேர் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுல. இதுல ஒரு ஃப்ரேம்ல ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அந்த 4-5 பேருக்கும் ஒரு ஷாட் வச்சாங்க அப்படின்னா அது உண்மையிலே பாக்குறதுக்கு எனக்கு வேற படம் பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. உண்மையிலே ஒரு ரெட்ரோ ஃபிலிம், அந்த ஒரு கொஞ்சம் பழைய பிலிம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதே சமயம் பாக்குறதுக்கு டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஹை குவாலிட்டி ரெட்ரோ பிலிம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி செமையா இருந்தது. இதுல வந்து நான் நெகட்டிவான்னு சொல்ல முடியாது. 1-2 விஷயங்கள் எனக்கு வந்து ஆடா தெரிஞ்சது. ஒண்ணு என்னன்னா அந்த ஹீரோயின் எடுக்கிற டிசிஷன்ஸ். ஓகேவா? சோ இது வந்து யாருக்கு ஃபீல் ஆகும், மேபி படம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபீல் ஆகும். ட்ரெய்லர்ல வர மாதிரி தான் அடிதடி காட்டு பஞ்சாயத்து ரத்தக்களறி ரவுடித்தனம் எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது. ஸோ ஒரு பையன் லவ்வுக்காக என்னென்னலாம் பண்றான் அப்படிங்கறதா மெயின் கான்செப்ட். இந்த படத்தோட மெயின் கதையே வந்து பாத்தீங்கன்னா லவ்வுக்காக என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்றான். ஆனா
அவன் லவ்வுக்காக தான் அதை பண்றாங்கிறதே அந்த பொண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, லவ்ங்கிறது சம்திங் பண்றதுதான் லவ்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, அந்த பொண்ணுக்காக அவன் ஒண்ணு பண்றான் தெரியுமா, அதுதான் லவ். நான் அந்த படத்தை பாக்குறப்ப எனக்கு ஃபீல் ஆச்சு. வேற யாருக்காவது இந்த ஃபீல் ஆச்சுன்றதுலாம் தெரியல. ஏன்னா அவன் நல்லவனா திருந்தணும்னு அவ்வளவு கஷ்டப்படுறது அந்த பொண்ணுக்கு தெரியவே இல்லை. இது பண்ணிட்ட பாத்தியா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஒரு வாட்டியும் அவனை கொஸ்டின் பண்றது எனக்கு கொஞ்சம் ஆடா தெரிஞ்சது. நிறைய அளவிச்சிட்ட பாரு. அதுக்கப்புறமே ரெண்டாவது, இந்த படத்துல யாரு மெயின் வில்லன்றதே எனக்கு தெரியல. ஏன்னா 1 2 3 3 இருங்க 1 2 3 4 ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. ஓகே, ஒரு 4 கேரக்டர்ஸ் இருக்கு. அந்த 4 கேரக்டர்ல ரெண்டாவதா ஒரு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா காட்டுவாங்க. அவர் எல்லாரும் கிங்குன்றாங்க. அதுதான் கொஞ்சம் ஆடா இருந்துச்சு. அந்த கிங்க வந்து மாசா காட்டணும்னு சொல்லி அவங்க என்னென்னமோ பிஜிஎம்லாம் போட்டாங்க, ஷர்ட்ல சீன்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. ஆனா அது பாக்குறது மாசாவே எனக்கு தெரியல. ஏன்னா அந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு ஆள் நான் ஏதோ பல்கா பெருசா எதிர்பார்த்தேன். பட் அந்த மாதிரி யாருமே இல்ல. அந்த பையனே பாக்குறது ஒல்லியாகிறான், மசில் இல்லாம இருக்கிறான். சூர்யா பாத்தீங்கன்னா இந்த சைடு நல்லா பல்கா ஜாக்டா இருக்காப்ல. ஓகேடா வாடா தக்காளி அச்சி நொறுக்கிறன்ற மாதிரி இவர் இருக்காரு. ஆப்போசிட் வில்லன்னா கொஞ்சம் மாசு இருக்கணும்ல. சோ சூர்யாக்கு ஏத்த அளவு மாசு அவர் இல்லையோங்கிறது எனக்கு ஃபீல் ஆச்சு ஒண்ணு. அதுக்கப்புறம் கமிங் டு தி செகண்ட் பாயிண்ட் விச் இஸ் கோல்டு ஃபிஷ். ஸோ இந்த படத்தோட மைய பகுதி வந்து பாத்தீங்கன்னா அந்த கோல்டு ஃபிஷ்ஷை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அது என்னடா அந்த கோல்டு ஃபிஷ் அப்படிங்கிறது எண்ட்ல ரிவீல் ஆகும். அண்ட் அந்த கோல்டு ஃபிஷ் தான் இந்த படத்தை டிராவல் பண்ணி கொண்டு போற ஒரு மெயின் கருவி. அண்ட் அதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. அது என்னடா அந்த கோல்டு ஃபிஷ் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி உங்களை சூப்பராக கொண்டு போவோம். அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அண்ட் தேர்ட், சிரிப்பு, லாஃப்டர். இந்த படத்தோட மெயின் கான்செப்டே சிரிப்பு தான் கைஸ். ஸோ லவ் வந்து பாத்தீங்கன்னா அது அந்த ஹீரோவை பேஸ் பண்ணுது. கோல்டு ஃபிஷ் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தோட சென்டர் பாயிண்ட். ஓகே, அண்ட் லாஃப்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் மூவி. ஸோ சிரிச்சுக்கினே இருங்க, ஜாலியா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பர் மெசேஜோட வந்து பார்த்தீங்கன்னா படம் முடியும். ஆனா எனக்கு ஃபீல் ஆன ஒரு விஷயம் என்னன்னா, கார்த்திக் சுப்ராஜ் டைரக்டர் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜிகர்தண்டாக்கு ஒரு சூப்பர் எண்டிங் இருக்கும். ஓகே, அண்ட் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சிரிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிரிப்போட தான் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிருப்பாரு. நான் என்னன்றதை எக்ஸாக்டா சொல்லல, அது ஒரு குறியீடோட நான் முடிச்சிடுறேன். அண்ட் ரெண்டாவது படம் ஜிகர்தண்டா XX அந்த இருக்குல்ல, அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜோட முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சிக்னேச்சர் ஒரு மெசேஜோட முடிக்கிறது இருக்குல்ல, இதுல அந்த ஃபைனல் மெசேஜ் எனக்கு மேபி கன்வே ஆகலன்னு நினைக்கிறேன். சரி ஷார்ப்பு சொல்லு, இந்த படம் எப்படி இருந்துச்சு? உண்மையிலே நான் ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணலாமான்னு கேட்டா எஸ், இட்ஸ் ஆப்வியஸா என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு படம் தான். அந்த சீன்ஸ் நீங்க பாக்குறப்ப உண்மையிலே ஆச்சரியமா இருக்கும். அதுல ஆக்சுவலா டு பி ஹானஸ்ட் ஃபைட் சீன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ப வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா திடீர்னு ஒருத்தன் ஒல்லியா பென்சில் கோடு மாதிரி வந்து ஒரு 10 பேர் அடிக்கிறதா இருக்கட்டும், திடீர்னு ஒரு ஆஃபீஸ் போற ஒரு பையன் ஒரு 10 பேர் அடிக்கிறது, பேங்க் எம்ப்ளாய் ஒருத்தன் அடிக்கிறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு இது இல்ல. ஏன்னா இப்ப என்னைய போய் ஒரு 10 பேர் அடிக்க சொன்னீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஒருத்தன் அடிக்கிறதுக்குள்ள சுட்டிக்கல விட்டுருவாங்க. பட் இதுல அவன் ஏன் இத்தனை பேர் அடிக்கிறான் அப்படிங்கிறதுக்கான ஒரு வேலிட் ரீசன் இருக்கு. ஸோ அந்த வகையில இந்த ஃபைட் சீன்ஸ்லாம் ஓரளவு அன்ரியலிஸ்டிக்கா இருந்தாலும் சில சீன்ஸ்ல பட் நம்புற மாதிரி இருந்துச்சு. ஏன் இவ்வளவு அடி தாங்குறான் இவன் அப்படிங்கிறது. அண்ட் படத்தை எடுத்துட்டு போன விதம் அண்ட் எண்டில் வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட ஜாலியா நீங்க என்ஜாய் பண்றதுக்கு நல்ல படம். அண்ட் ஆஸ் அ ஃபேனா நீங்க சூர்யா ஃபேனா போனாலும் உண்மையிலே என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா சூர்யா சாரோட லுக்கு, அவரோட டயலாக்ஸ், அவரோட ஆக்டிங், இது எல்லாமே பக்காவா இருந்துச்சு. எனக்கு அந்த லவ் பார்ட்ல வந்தது, அதாவது அந்த ஃபர்ஸ்ட் அந்த லவ் பார்ட் இருக்குல்ல, அதுல வந்து அந்த பூஜா ஹெக்டேவோட அதை தான் வந்து எனக்கு லைட்டா ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த பையன் தான் லவ் காட்டுறதுக்காக அவ்வளவு கஷ்டப்படுறான். அது அந்த பொண்ணுக்கு தெரியாம நீ சண்டை போட்டல நான் கோச்சிக்கினேன், நீ சண்டை போட்டல நான் கோச்சிக்கினேன், நீ சண்டை போட்டல நான் கோச்சிக்கினேன், இப்போ நீ அடிச்சிட்டல நான் கோச்சிக்கிறேன், இப்போ நீ அடிச்சிட்டல நான் கோச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் எவ்வளவு லவ் காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் அட் தி எண்ட் நீ இவன் அடிக்கிறான் அப்படிங்கிறதுக்காகவே அந்த பொண்ணு அவங்க கிட்ட மூஞ்ச காட்டும். பட் அதுதான் எனக்கு கொஞ்சம் ஆடா தெரிஞ்சது. ஸோ கைஸ், pretty much it is my first movie review, அதாவது ஏன் ரிவ்யூ. அண்ட் இந்த வீடியோவை பத்தின ஃபீட்பேக்ஸ் அண்ட் இந்த மாதிரி அடுத்து ஏதாவது ஒரு மூவி வந்தா ரிவ்யூ பண்ணலாமா அப்படிங்கிற சஜஷன்ஸ் நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம். இல்ல சார் போய் உனக்கு ரிவ்யூவே பண்ண தெரியல அப்படின்னாலும் சொல்லுங்க தாராளமா, நான் அதை திருத்திக்கிறேன். அண்ட் புதுசா என் சேனலை பாக்குறீங்க அப்படின்னா இல்ல ஜாலியா வைப் பண்றதுக்கு ஒரு சேனல் தேடிட்டு இருக்கலாம், அது என் சேனல். வந்தீங்கனால் வந்தாரை சிரிக்க வைக்கும் என் சேனல் அப்படின்ற மாதிரி நீங்க வச்சுக்கலாம். ஸோ வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ see you guys in the next video. Bye. Love you guys. ரிவ்யூன்ற பேர்ல என்னென்னமோ பேசியிருக்கேன். என்ன நடக்க போகுதோ.